இலங்கையின் கடல்பரப்புக்கு அருகில் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து உயிர் பிழைத்தவர்களையும், இலங்கையின் காவலில் உள்ள இரண்டாவது ஈரானிய கப்பலின் மாலுமிகளையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்க தூதரகத்தின் வர்த்தக பிரதிநிதி ஜேன் ஹோவெல் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். கடந்த புதன்கிழமை இலங்கையின் தெற்கு துறைமுக நகரான காலியிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் இந்திய பெருங்கடலில் ஈரானின் IRS டேனா போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று மூழ்கடித்தது. இதில் பல மாலுமிகள் கொல்லப்பட்டதுடன் பலர் நீரில் மூழ்கினர். அத்துடன் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் சிக்கியிருந்த ஈரானின் IRS பூஷ்ஹர் என்ற துணை போர்க்கப்பலில் இருந்த 208 மாலுமிகளை இலங்கை கடற்படை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மீட்டு திருகோணமலை துறைமுகத்துக்கு அழைத்து வந்தது. சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் பிரகாரம் ஆபத்திலிருக்கும் கப்பல்களுக்கு உதவியளிக்க இலங்கை இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளதாகவும், மாலுமிகளை ஏற்றுக்கொள்வது தமது நாட்டின் மனிதாபிமான பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் விளக்கமளித்திருந்தார். இந்த நிலையில் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தின் வர்த்தக பிரதிநிதி ஜேன் ஹோவெல் மீட்கப்பட்ட 32 டேனா மாலுமிகளையும் பூஷர் கப்பல் மாலுமிகளையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை ஈரான் தனது தேவைக்காக பயன்படுத்துவதை தடுக்க இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவரிடமும் ஜேன் ஹோவெல் பேசியுள்ளார்.